Hello Inmates, today we are going to see break-even chart. Break-even chart அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம மார்ஜினல் காஸ்டிங்கில் ஒரு கான்செப்ட் தான் வந்து break-even chart. ஓகேங்களா, break-even chartல நம்மளுக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் காஸ்டிங்கில் நம்மளுக்கு வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வரும் அப்படின்னா, டோட்டல் காஸ்ட். ஓகேங்களா, அது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட். ஓகேங்களா, ரெண்டு டைப் ஆஃப் காஸ்ட் இருக்குது. ஃபிக்ஸட் காஸ்ட் அப்படிங்கிறது ரிமைன் ஃபிக்ஸட், வேரியபிள் காஸ்ட்டுங்கிறது வேரி ஆகும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ். ஸோ இந்த ஏரியாஸை வச்சு நம்மளுக்கு வந்து எப்படி வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இட் இஸ் அ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். Okay, next one, it shows the interrelationship between cost, volume, profit. So cost, volume, profit குள்ள என்ன சேஞ்சஸ் இருக்குது, என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பிரேக் ஈவன் சார்ட் யூஸ் ஆகுது. இட் ஷோஸ் த பிரேக் ஈவன் பாயிண்ட் அண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அட் வேரியஸ் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி. பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ப்ராஃபிட் எவ்வளவு, லாஸ் எவ்வளோ வரும் அப்படிங்கிறது லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி மூலமாக கண்டுபிடிச்சிக்கலாம். இட் இஸ் அ கிராஃபிக் ஷோயிங் த அமௌண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் அண்ட் சேல்ஸ் ரெவன்யூ அட் டிஃப்ரெண்ட் வால்யூம் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எவ்வளோ காஸ்ட் கொடுக்கும்போது எவ்வளோ சேல்ஸ் பண்ண முடியும், எவ்வளோ காஸ்ட் எவ்வளோ ரெவன்யூ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுங்கிறாங்க. இட் ஷோஸ் த வாட் வால்யூம் ஆஃப் த firm first cover all the costs which expenses break. ஸோ நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது வர்றதுக்கு எவ்வளோ காஸ்ட் எவ்வளோ வால்யூம் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஈஸியாக புரியும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, காஸ்ட்டையும் அவுட்புட்டையும் எடுத்துக்குவோம். ஓகேங்களா, ஸோ இப்போ அவுட்புட் வந்து நான் எவ்வளோ பண்ணியிருக்கேன்னா 1000 அவுட்புட்டு, 2000, 3000, 4000 அப்படின்ட்டு ஒரு 8000 வரைக்கும் அவுட்புட் வச்சுருக்கேன். ஓகேங்களா, காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2020 போட்டிருக்கு இல்லைங்களா, அது வந்து 20,000, 40,000, 60,000. ஓகே, என்னோட காஸ்ட் வந்து 20,000 இருக்கிறப்போ இங்கே 1000. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு, ஸோ இங்கே நான் 1000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 20 யூனிட்ஸ் 20,000 காஸ்ட் ஆகுது. 2000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 40,000 காஸ்ட் ஆகுது. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸாம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இப்போ இது வந்து சேல்ஸ். ஓகேங்களா, சேல்ஸ் ஏரியா. ஸோ இப்போ நம்ம வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி, ஓகேங்களா, அதை சேல்ஸ் பண்ணுறப்ப அவுட்புட் எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வருதுன்னா 1 lakh rupees வருது. 5000 யூனிட்ஸுக்கு 1 lakh அவுட்புட் வருது. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பென்சஸ் நம்மளுக்கு வந்து 1 lakh வருது. ஸோ அப்போ அதுக்கு மேலே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு லாஸு வரும், ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பண்ணினது எல்லாமே லாஸ். ஸோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டுக்கு மேலே போனால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு, அதுக்கு கீழே வந்தால் லாஸ். ஓகேங்களா, ஸோ அது சேல்ஸ் இருந்தாலும் சரி, காஸ்ட்டாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா, ஸோ 1 lakh நம்மளுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா லாஸ். 1 lakh மேலே நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போவே இது வந்து நம்ம சேல்ஸ் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா 1000 யூனிட்ஸ் சேல் பண்ணியிருக்கோம், 2000 யூனிட்ஸ், 3000 சேல்ஸ் இருந்துச்சோம், 20,000 ரெவன்யூ கிடச்சிருக்கு. ஒரு சேல்ஸில் நம்மளுக்கு 20,000 கிடச்சிருக்கு, 40,000 கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஸோ இந்த இடம் வரணும். ஓகேங்களா, ஸோ அதாவது 5000 யூனிட்ஸை நம்ம சேல் பண்ணியிருக்கணும், இல்லைனா 5000 அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 1 lakh rupeesக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, இல்லைனா 1 lakh rupees சேல்ஸ் ஆகிருக்கு, இல்லை அப்படின்னா 1 lakh rupees எக்ஸ்பென்சஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கு மேலே போச்சுன்னா தான் நம்மளுக்கு வந்து சேல்ஸ். இப்போ 1,02,000 நம்மளுக்கு 20,000 ப்ராஃபிட் வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு வந்து 20,000 ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ சேல்ஸ் இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு, இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு சேல் ப்ராஃபிட்டில் போகும். இந்த பாயிண்ட்டுக்கு கீழே நம்ம சேல்ஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு லாஸ். ஓகேங்களா, ஸோ டோட்டல் காஸ்ட் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட், இது ரெண்டுமே சேர்ந்தது தான். ஃபிக்ஸட் காஸ்ட்டு ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட் ரெண்டையும் சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து டோட்டல் காஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதில் ஃபிக்ஸட் காஸ்ட் மட்டும் ரிமைன் ஃபிக்ஸட் அப்படிங்கிறனால இந்த சார்ட் லைன் போட்டிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் காஸ்ட்டு. ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு சேல்ஸு டோட்டல் காஸ்ட்டு இந்த இடத்துல ஆங்கிள் வருது இல்லைங்களா, அந்த ஆங்கிளை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மிட் பாயிண்ட் வந்து டோட்டல் காஸ்ட்டு சேல்ஸு மிட் பாயிண்ட் ஆகிற பிளேஸு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அப்படிங்கிறது சேல்ஸுக்கு டோட்டல் காஸ்ட்டுக்குள்ள ஆங்கிள் எவ்வளோ வைட் ஆகுதோ, இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது ப்ராஃபிட் அதிகமாகும், டிக்ரீஸ் ஆகும்போது ப்ராஃபிட் கம்மியாகும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பிரேக் ஈவன் சார்ட். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.